bell used to call it some money. It's in every temple and church. A different pattern of money also, the money kundi in Thuthukudi also. So it shows about that going to start a prayer whenever it bell rings. Okay, like a calling bell, that is also other type of bell also there. Small bell is also, whenever we pray God, we used to have a small bell. Very different types of bells. It shows that whenever any dead body is going to be a sangu, like a bell also sometimes we are having. So different types of bells we are using in our day-to-day life from birth to death. It is called as a money bell. பிறந்தாலும் சாவதா இருக்கும் பெல் இருக்குது பிறந்தால் அது ஒரு ஒலி வந்து எடுக்கும். இப்போ கோயிலில் இருக்குது, சர்ச்சில் இருக்குது. சின்ன மணி பெரிய மணி கோயில் ப்ரேயர் பண்ணி நம்ம ஒரு பொடி சின்ன மணி எடுப்போம். சங்கு சித்தவங்களுக்கு வந்து மணியை வச்சுருப்பாங்க. சிலவங்க அது வந்து குறிக்கி போனவங்க வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கி தான் பெல்லு. घंटीன்னு சொல்லுவாங்க हिंदी में। बेल बजता भी जो बच्चा रहेंगे तो किधर भी जाएंगे तो अभी जो मंदिर में प्रेयर शुरू करना होता है। और वो हिंदू मंदिर में, चर्च में और मुस्लिम के मस्जिद में इसको तो घंटी बजना पड़ता है। उनका मालूम पड़ेगा, सबका मालूम पड़ेगा अभी प्रेयर होने वाले, इसके लिए वो लोग का बेल बजता है। ओके, सो द सॉन्ग रिलेटेड टू इस मनी वो से केटु எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி வாசலை மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்த கண்ணன் பாடும் பாடல் கேட்க மாதை வந்தாலா கண்டோன் மாதையோடு ஆசை கண்ணன் பேச கூடாதும் கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகும் ராஜையை கண்ணன் பேசக்கூடாதோ ராதை மனம் ஏங்கலாமோ மன்னன் மனமோ வாழ்க்கை மாறுமோ மிஞ்சம் தாங்குமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து தேரில் நானும் வந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது கோயிலின் மணி வாசலின் மூடுதல் முறையோ ಇಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ಬಗೆಯ ಮನಿ
Manik